ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய தினம் வசந்த நவராத்திரி பற்றிய சிறப்பு பதிவு. பொதுவாக நாடு முழுவதுமே ஆண்டுதோறும் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. நமக்கு பொதுவாக 4 நவராத்திரிகள் தெரியும். தை மாதம் அமாவாசை அதிலிருந்து தொடங்கக்கூடிய நவராத்திரி ஷியாமளா நவராத்திரி என்றும், பங்குனி மாதம் அமாவாசையிலிருந்து தொடங்கக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி அல்லது சைத்திர நவராத்திரி, ராம நவராத்திரி அப்படின்னு சொல்வார்கள். அதற்கப்புறம் ஆஷாட மாதம் வரக்கூடிய நவராத்திரி வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்வார்கள், ஆஷாட நவராத்திரியை. அதற்கப்புறம் ஐப்பசி மாதம், அந்த நவராத்திரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச நவராத்திரி, எல்லோருமே கொண்டாடக்கூடிய கோலாகலமாக கொண்டாடக்கூடிய நவராத்திரி. அந்த மாதம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்வார்கள். அதாவது ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய சாரதா நவராத்திரியும், பங்குனி மாதத்திலே அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய சைத்திர மாதத்திலே வரக்கூடிய வசந்த நவராத்திரியும் கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் நுட்பம் ஒன்று சொல்கிறார்கள். என்ன அப்படின்னா, பங்குனி மாதம் அதாவது இந்த 2 மாதங்களும், சைத்திர மாதம் ஆகட்டும் ஐப்பசி மாதம் ஆகட்டும், இந்த 2 மாதங்களும் யமதர்ம ராஜாவினுடைய கோரை பற்களாக கருதப்படுகின்றன. எப்படி அப்படின்னா, இந்த 2 மாதங்களிலுமே நோய் கிருமிகளால் வரக்கூடிய தொற்றுக்கள், அந்த தொற்றினால் வரக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நோய்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு முன்னோர்கள் அம்பிகையை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபு இருக்கு. எல்லாருமே ஆனால் ஐப்பசி மாத நவராத்திரியை தான், சாரதா நவராத்திரியை தான் ரொம்ப கோலாகலமாக விசேஷமாக கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். சாக்தர்கள் இந்த எல்லா நவராத்திரியையுமே கொண்டாடுவார்கள். அந்த வகையிலே இப்பொழுது இந்த மாதம் பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து அதிலிருந்து தொடங்கக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 8ஆம் தேதி பங்குனி அமாவாசை, அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமை திதியிலிருந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ராமநவமி அன்று வரை இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நவராத்திரி. இந்த 9 நாட்களிலே பக்தர்கள் அம்பிகையை மிகவும் சிறப்பாக வழிபடுகின்றார்கள். எல்லா விதத்திலும் நமக்கு செல்வங்கள் தேடி ஓடோடி வரவும், பெயர் புகழ் என அனைத்தும் நிலைத்திருக்கவும், வாழ்க்கையிலே எல்லா விதமான வசந்தங்களையும் அள்ளித்தரக்கூடிய வசந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி பங்குனி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 9 தினங்களுமே லலிதா திரிபுர சுந்தரியை மனதார வேண்டி வழிபடுபவர்களுக்கு எல்லா செல்வங்களும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இதில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரும் பிரதமை அன்று தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி கொண்டாடுவோம். கடைசியாக முடியும் நாளான நவமி அன்று ஸ்ரீராமநவமி கொண்டாடுகிறோம். அப்படி இதற்கு ஒரு தனி சிறப்பு. இதனுடைய மகிமை என்ன, வசந்த நவராத்திரியினுடைய மகிமை என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோசல தேசத்து ராஜா, அந்த கோசல தேசத்து ராஜா திடீர்னு அவருக்கு மரணம் சம்பவிக்கின்றது. அவருக்கு 2 மனைவிகள் இருந்த நிலையிலே முதல் மனைவியான மனோரமா தன்னுடைய மகனை அரசனாக முடிசூட வேண்டும் எனவும், 2வது மனைவியான லீலாவதி தனது மகன்தான் அரியணை ஏற வேண்டும் எனவும் விருப்பம் கொண்டு இருக்கிறார்கள். மனோரமாவினுடைய குழந்தை பெயர் சுதர்சனன், லீலாவதியினுடைய குழந்தை பெயர் சத்ருசித்தர். அப்போது மனோரமாவுடைய தந்தை கலிங்க தேசத்து அரசர் வீரசேனருக்கும், லீலாவதியினுடைய தந்தை உஜ்ஜயினி தேசத்து அரசருக்கும் போர் வருகிறது. கோசல நாட்டை தன்னுடைய பேரனே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருவருமே போர் புரிகின்றார்கள். போரிலே வீரசேனர் இறந்துவிடவே மனோரமா
தன் குழந்தையை காப்பாற்றிட ஒரு பணி நபரோடு காட்டுக்கு போகிறார். அங்கே பார்த்தா பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்திலே தஞ்சம் அடைகிறார். இந்த தருணத்திலே சூழ்நிலை தனக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு உணர்ந்து உஜ்ஜயினி அரசர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பேரனை கோசல நாட்டின் அரசனாக முடிசூடுகிறார். ஆனால் காட்டிற்கு சென்ற பிறகுமே மனோரமா அம்பிகையை தொடர்ந்து வழிபட்டு தன் மகன் அரசனாக அரியணை ஏற வேண்டும் அப்படின்னு ஒரு தீவிரமான நம்பிக்கையோடு அம்பிகையை வழிபட்டு கொண்டிருக்கிறார். உடன் வந்த பணிநபர் என்ன பண்ணுறாருன்னா சுதர்சனனை அம்பிகையினுடைய பீஜ மந்திரம் சொல்லி அழைக்கிறார். அதனாலே அந்த குழந்தைக்கு அம்பிகையினுடைய அருள் கிடைக்கிறது. சுதர்சனன் அப்படியே அம்பிகையினுடைய தீவிர பக்தனாக மாற அம்பிகை அவன் முன்னே தோன்றி வரமளிக்க விரும்புகிறார். சுதர்சனன் உங்களது தரிசனமே போதும் அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்லிடுறாராம். அப்படி சொல்ல வில் மற்றும் குறையாத அம்புகளை எல்லாம் அம்பாள் அப்படி அவருக்கு பரிசளிக்கிறாராம். இப்படி நடந்து கொண்டிருக்கு. இந்த தருணத்திலே காசி தேசத்து இளவரசி சசிகலாவுடைய சுயம்வரம் நிகழ்ச்சிக்கு இந்த சுதர்சனன் செல்கிறார். அங்கு பார்த்தா உஜ்ஜயினி அரசரும் கோசல நாட்டு அரசனாக இருக்கக்கூடிய சத்ருசித்தர், நான் லீலாவதியினுடைய பையன் இல்லையா, ஏன்னா இவர்கள் காட்டுக்கு வந்தாச்சு. ஸோ லீலாவதியினுடைய பையன் தானே இப்போ அந்த நாட்டினுடைய அரசராக இருக்கிறார். அங்கு அவர்களும் இருக்கிறார்கள். சசிகலா என்ன பண்ணுறாரா, சுதர்சனனுக்கு மாலை அணிவித்துறாராம். அப்படி சசிகலா சுதர்சனனுக்கு மாலையை அணிவித்த பிறகு உஜ்ஜயினி அரசருக்கு இந்த சுதர்சனன் யாரு அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அப்போது சுதர்சனனை போருக்கு அழைக்கிறார். அப்படி அழைத்து அவனை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உஜ்ஜயினி அரசரும் இந்த கோசல நாட்டு மன்னனான அவருடைய பெயரன் அவரும் முடிவு செய்கிறார்கள். இந்த இருவருடைய தீய எண்ணம் என்ன ஆறுது அப்படின்னா, அவர்களுடைய தீய எண்ணம் அம்பிகையினுடைய அருளாலே இந்த சுதர்சனனை காப்பாற்றி அவர்களது தீய எண்ணம் அவர்களையே சாம்பலாக்கி விடுகின்றது. இதற்கு பிறகு சுதர்சனனே கோசல நாட்டின் மன்னனாக அரியணை ஏறுகிறான். வசந்த நவராத்திரியிலே பூஜை செய்ததுனாலே தான் தனக்கு அம்பிகையினுடைய அருள் கிடைத்தது அப்படின்னு உணர்ந்த சுதர்சனன் நாட்டு மக்களையும் அம்பிகையை வழிபட அறிவுறுத்துகிறான். இப்படித்தான் இங்கிருந்து தான் வசந்த நவராத்திரி கொண்டாட்டங்கள் தொடங்கின அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றன. சரி, இந்த வசந்த நவராத்திரியிலே அம்பிகையை வழிபட்டால் என்னென்ன நற்பலன்கள் அப்படின்னா, பெண் குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள், கன்னியர்களுக்கு திருமணம் நிறைவேறப்பெறும், சுமங்கலிகள் மாங்கல்ய பலம் பெறுவார்கள். இதை பெண்கள் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷம். வசந்த நவராத்திரியை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும், அதோடு கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்யம் உண்டாகும். அதாவது அக்னி புராணத்திலே ஒரு வருடத்தில் 4 நவராத்திரிகளையும் கொண்டாட முடியாதவர்கள் சாரதா நவராத்திரி மற்றும் வசந்த நவராத்திரியையாவது விரதம் அனுஷ்டித்து கொண்டாடுவது நன்மை அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அதனாலே சாரதா நவராத்திரி நம்ம எல்லோருமே அனுஷ்டிக்கிறோம். பங்குனி மாதம் வரக்கூடிய வசந்த நவராத்திரியையும் சக்தி வழிபாடு செய்து சகல சௌபாகியங்களையும் எல்லோரும் பெறலாம். வசந்த நவராத்திரி நாட்களிலே வீட்டிலே கிரகத்திலே ஸ்திரீகள் கிரகத்திலே இருப்பவர்கள் அம்பிகையினுடைய திருவுருவ படத்திற்கு பூமாலைகள் எல்லாம் சாற்றி நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி நமது கிரகத்திற்கு வரக்கூடிய பெண்களை சக்திகளாக நினைத்து கௌரவிக்கலாம். அவர்களுக்கு தாம்பூலம், மஞ்சள், கண்ணாடி, சீப்பு, குங்குமச்சிமிழ், தேங்காய், பழம், புத்தகங்கள், ரவிக்கை துணி எல்லாம் கொடுத்து, அதாவது சௌபாகிய திரவியங்கள் கொடுத்து அவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தலாம். அதாவது சுவாசனை பூஜை, கன்னியா பூஜை செய்யலாம். அது மிகவும் விசேஷ பலன்களை தரும். அது மாதிரி நவராத்திரி 9 நாட்களுமே 9 கன்னியரை சக்தியாக பூஜிப்பது, சுவாசினிகளை அழைத்து சக்தியாக பூஜிப்பது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. அம்பிகை சங்கீத பிரியா. எனவே வசந்த நவராத்திரி நாட்களிலே தினமும் ஏதாவது ஒரு பாடலை பாடலாம், கீர்த்தனைகள் பாடலாம். அது மாதிரி முத்தாலத்தி என்று ஒரு வகை கோலம் உள்ளது. வசந்த நவராத்திரி நாட்களிலே இந்த வகை கோலம் போட்டால் அம்பிகையினுடைய அருள் கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. வசந்த நவராத்திரியிலே 9 நாட்களிலும் சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியம் செய்யலாம். அது கூடுதல் பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா உங்களால் என்ன நைவேத்தியம் செய்ய முடியறதோ அந்த நைவேத்தியத்தை பண்ணலாம். பால் பழம் கூட நைவேத்தியம் பண்ணலாம். ஏன்னா மனசிலே தீவிரமான பக்தி இருக்க வேண்டும். அதுதான் அம்பிகையினுடைய அருளுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அது மாதிரி தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு மந்திரங்கள் தெரிந்தால் அதை சொல்லலாம். இல்லையா, அம்பிகையினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். அதுவே போதுமானது. உரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. சுகமான வாழ்வு வேண்டும், கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும், அரசியலிலும் வேலையிலும் பதவி தொடர வேண்டும், எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வசந்த நவராத்திரி பூஜையை அவசியம் செய்வது நல்லது. அது மாதிரி தர்மபுரி கல்யாண காமாட்சி ஆலயத்திலே வசந்த நவராத்திரி விரதத்தை ஸ்ரீராமர் கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்கும் இடம் தெரிந்தது அப்படின்னு தேவி பாகவதம் சொல்கிறது. தேவியை இந்த வசந்த நவராத்திரி நாட்களிலே கட்கமாலா ஸ்துதி, லலிதா திரிசதி, சஹஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி இப்படி தங்களுக்கு தெரிந்த அம்பிகையினுடைய ஸ்தோத்திரங்களாலே பாராயணம் செய்யலாம். அல்லது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அம்பிகையினுடைய நாமத்தை சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டே இருத்தலே நமக்கு மிகுந்த பலன்களை அளிக்கும். ஆகவே நாம் அனைவரும் இந்த வசந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவோம், விரதம் அனுஷ்டித்து அம்பிகையை பக்தி செய்வோமாக என்று கூறி, ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமா, ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமா, கல்யாணீம் கருணாகட்டாட்சலஹரீம் கதம்பமாலாதரீம் காருண்யாமிருதவர்ஷிணீம் சிவமயீம் கல்யாண சந்தாயினீம் கீர்வாணீம் சுரசுந்தரீம் திரிபுவனீம் ஆனந்த சந்தாயினீம் வந்தே ஸ்ரீ ஆனந்தவல்லீம் பகவதீம் சௌஷீல சம்பத் பிரதா. ஸ்ரீ குருப்யோ நமः.